கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த கர்த்தரினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்த இந்த நாளில் நம் அனைவருமாக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உங்களுடன் சாக்கியத்தை பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி செல்வோமாக. தர்மையான வேளையிலே நாம் தர்மையான கர்த்தருடைய தொழுகை தொழுக்கணமாக நம்முடைய பாட புத்தகத்தில் 392வது பாடலை நாம் பாடுவோம். பரம எருசலேமே பரலோகம் பெற்றிறங்குதே, அலங்கார மனவாட்டியாய் அழகாக சொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் பெற்றிறங்குதே, அலங்கார மனவாட்டியாய் அழகாக சொலித்திடுதே. எருசலேமே கோழித்தன் குஞ்சுகளை ஏற்றரைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டேன். தாய்ப்பறவை துடித்திடும் பாசம் கண்டேன், தாபரமாய் சிறகினில் தஞ்சமானேன். கனிவானே எருசலேமே, கனிவானே எருசலேமே பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியாய் அழகாக சொலித்திடுதே. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தேன், சீயோன் மலை சீருக்கு சொந்தமானேன். நீதி தேவன் நிழலடி சிரம் புதைந்தேன், நீதிமான்கள் ஆவியில் மறுவி நின்றேன். மேலானே எருசலேமே, மேலானே எருசலேமே பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியாய் அழகாக சொலித்திடுதே. கண்ணீர் யாவும் கனிவோடு துடைத்திடுவார், எண்ணமதின் ஏக்கங்களை தீர்த்திடுவார். மரணமில்லை, மனநோயின் துயரமில்லை, அழறில்லை, அழுகையின் சோகமில்லை. தலைநகராம் ஜெருசலேமே, தலைநகராம் ஜெருசலேமே பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியாய் அழகாக சொலித்திடுதே. ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தூய் தரப்பினே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, இது வந்து அருமையான கத்தினாலே நாங்கள் சிறாக ஒன்று கூடி உம்மை ஆவியோடு உண்மை தொழுது கொள்வதோடு மாத்திரமல்லப்பா, முடிவேத வசனங்களை இந்த நாளில் ஆராய்ந்து பார்க்க தேவரி தந்த தேவருக்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறோம். பிதாவுடைய வசனங்கள் நாங்கள் ஆராயும் பொழுது நாங்கள் சுயமாக சொந்தமாக இதையும் சொல்லாமல் ஆவியானவர் விளம்பினே அவருடைய வார்த்தையை உண்மையாய் சத்தியமாய் சொல்லத்தக்க ஞானத்தை எங்களுக்கு நீ தாரும். கேட்பில் உள்ளத்தை திறந்தரலும். எங்கள் பாவ குற்றாணி தயவாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான கத்தினாலே நாம் கத்திட வசனங்களை தியானிக்கத்தக்க தேவதாரிய பெரிய வாய்ப்பை நமக்கு தந்திருக்கின்றார். உண்மையிலே இந்த உலகிலே பாருங்கள், அநேக மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிவதை என்ன செய்வதில்லை, அவர்கள் ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்வது கிடையாது. தேவனுடைய வார்த்தை ஒன்று சொல்ல அவர்கள் ஒன்று செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். இந்த நாளில் கீழ்ப்பிடிதல் என்ற தலைப்பின் கீழ்
ஒரு சில வசனங்கள் மூலமாக நாம் என்ன செய்யலாம், இந்த நாளில் ஆராய்ந்து பார்க்கலாம். அநேகருடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படியேன் செய்வதிலே முன் வருவது கிடையாது. அவன் என்ன சொல்வது, நாம் என்ன கேட்பது என்றே ஒரு தலை கௌரவம், நான் என்ற எண்ணம் இன்றைக்கு அநேக மக்களுக்கு மத்தியில் இருப்பதை பார்க்கிறோம். கர்த்தரோடு பேசுகிறார், கர்த்தரோடு சொல்கிறார் என்று சொல்லி அவர்கள் தங்களை தாங்களே பெருமை பேசிக்கொண்ட மக்களாக அநேகர் இருப்பதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதை சொல்லி பரலோகத்தின் தேவன் ஆவியானவர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட திவ்ய வசனத்தை செய்வதை அநேகர் விசுவாசிப்பது கிடையாது. இன்றைக்கு அநேகர் தங்கள் சொந்த கற்பனைகளை சுவிசேஷங்களாக போதிக்கூடிய மக்களாக அநேகர் இருப்பதை பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில வசனம் ஆராய்ந்து பார்க்கலாம். பாருங்கள், பரிசுத்த பவுல் எபேசு சபையாருக்கு அனுப்பி எழுதுகிற பாருங்கள், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பாருங்கள், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கலாம். தெய்வ பயத்தோடு ஒவ்வொருவரும் பரலோகத்தின் தேவனுக்கு கீழ்ப்படிந்த மக்களாக இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். பாருங்கள், கீழான படியில் ஏறினால்தான் படிப்படியாக ஒவ்வொரு படியாக ஏற முடியும், வாழ்க்கையில் உயர முடியும். ஆகவே கீழ்ப்படிதல் தேவனுடைய பார்வையில் மிக மிக அவசியமான ஒன்று. பாருங்கள், முதலாக தேவன் ஆதாமும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் வைத்து அவர் சொன்னார், எல்லா மரத்தின் கனி புசிக்கவே புசியுங்கள். ஆனால் ஒரு மரத்தை சுட்டி காட்டி தேவன் சொன்னார், இந்த மரத்தின் கனியை புசிக்கவே புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளில் சாகவே சாகவே சொன்னார். ஆனால் தேவன் சொன்னதை ஆதாம் கேட்டு அதை மனதார அதை விசுவாசித்தார். ஆனால் ஏவாளும் தேவன் சொன்னதை சரியாக ஏற்றுக்கொள்ளாமல், ஏன் அந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் தேவன் சொன்னார் என்று சொல்லி என்ன செய்தார், அந்த மரத்தை சுற்றி சுற்றி அந்த கனியை குறித்து எண்ணமாக இருந்தார். இது பிசாசுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இருந்தது. ஆகவே பிசாசு சர்ப்பத்தின் வேஷத்திலே அந்த மரத்திலே அமர்ந்து கொண்டு ஏவாளை தேவன் எந்த கனியை சாப்பிடக்கூடாது சொன்னால் அதே கனியை பிசாசு ஏவாளை வஞ்சித்து சாப்பிட வைத்தார். பாருங்கள், தேவன் சொன்னதை கேட்காமல் ஏவாள் சாப்பிட்டது மாத்திரமில்லை, தன்னுடைய கணவனுக்கு கொண்டு வந்து கொடுத்து ஆதாமையும் சாப்பிட வைத்தார். தேவனுக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். ஆகவே தேவன் என்ன செய்தார், ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாம் ஏவாளை மனுஷனாக விரிச்சினார். பாருங்கள், முதலாக ஆதாம் ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதை வேதாந்தத்திலே பார்க்கிறோம். அந்த தேவ வார்த்தை கூறுது, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுங்க. இந்த உலகில் அநேகரை பார்க்கிறோம். பாருங்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுவது கிடையாது. எத்தனை குடும்பத்திலே மனைவிமார்கள் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுவது கிடையாது, வேலைக்காரர்கள் எஜமான்கள் கீழ்ப்படுவது கிடையாது. அந்த தேவ வார்த்தை கூறுகிறது, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுங்க. பாருங்கள், மனைவியை குறித்து சொல்லும் பொழுது அதை தொடர்ந்து எபேசியர் 5ஆம் 22-24 வாசிக்கலாம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்கிறோம். அமரிவாளி, இன்றைக்கு நீங்களும் நானும் கூட கிறிஸ்துவின் ராஜ்யமான அங்கமாக இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால் ஒவ்வொருவரும் கூட குடும்பத்திலே கணவன்மார்களுக்கு மனைவிமார்கள் கீழ்ப்படிய வேண்டும் எல்லா விதத்திலும். எப்படி என்றால், கர்த்தருக்கு கீழ்ப்படுவது போல, தேவ வார்த்தையை கேட்டு அவர் கீழ்ப்படுவது போல தன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி. ஏனென்றால் ஆனால் இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக. ஆகவேதான் சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுவது போல மனைவிமார்களும் தங்கள் சொந்த கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிவதைத்தான் பரலோக தேவன் இருப்பார்கள். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க விடுமா. பாருங்கள்,
பழைய காலத்திலே ஆபிரகாமுடைய மனைவி சாராள் தன்னுடைய கணவனை ஆண்டவனே என்று அழைத்ததாக வேதத்திலே பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஆபிரகாமை கடவுளைப் போல ஆண்டவரைப் போல என்ன செய்தார் சாராள் நினைத்தார். இன்றைக்கு அநேக குடும்பத்தில் எத்தனை இந்துக்கள் கூட பயபக்தோடு கூட தன் கணவனை கண் கண்டு தெய்வம் சொல்லி கணவனை தெய்வமாய் வணங்கக்கூடிய எத்தனை பெண்களுக்குத்தான் செய்கிறார்கள். அதே வேளையில் கணவனை மதிக்காமல் கணவனை கீழ்ப்படியாமல் இருக்கின்றவர்களும் இருக்கிறார்கள் பாருங்கள். ஆனால் வார்த்தை கூறுகிறது, மனைவிமார்கள் தங்கள் சொந்த புருஷன் கீழ்ப்படிய வேண்டும். அது மாத்திரமில்லை, பிள்ளைகளும் கூட பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? இன்றைக்கு எத்தனை குடும்பத்தில் பார்க்கிறோம் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது கிடையாது. காலேஜில் படிக்கின்ற எத்தனை வாலிப பெண்கள் வாலிப தம்பிகள் என்ன செய்கிறார்கள்? பெற்றோர்களையும் மாற்றி பெற்றோரிடத்தில் பணத்தை வாங்கி நினைக்கிறார்கள், கீழ்ப்படியாமல் மிக சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பெற்றோர் கீழ்ப்படி தேவனுடைய வார்த்தை குறித்து பாருங்கள். அதே எபேசியர் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கணவன்வாயாக என்பதை வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை. உண்மைதான், இது முதலாம் கற்பனை. தகப்பனை தாயும் கணவன வேண்டும், தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி செய்தால் வாழ்க்கையில் நன்மையாக இருக்க முடியும், நீடி தாய்ச்சினால் கூட வாழ முடியுமாகவே இதே ஒரு வார்த்தையா பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது மாத்திரமில்லை, வேலைக்காரர்கள் தங்கள் எஜமானில் கீழ்ப்படிது. எத்தனை கம்பெனிகளை பார்க்கிறோம், எத்தனை நிர்வாகத்திலே பார்க்கிறோம். வேலை செய்யக்கூடியவர்கள் அந்த நிர்வாகத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு அங்கு என்ன வேலை செய்ய முடியும். இல்லை என்றால் வேலையை விட்டு நிறுத்தி விடுவார்கள். வேத்திய பாசிகளை பாருங்கள். 5ஆம் வசனத்திலே எபேசியர் 6:5 வாசிக்கும், வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்கிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேசித்தின்படி செய்வது நியாயம். இதுதான் உண்மை. ஆகவே மனைவிகள் தங்கள் புருஷன்மார்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், வேலைக்காரர்கள் தங்கள் எஜமான்கள் கீழ்ப்படிய வேண்டும். இது தேவ வார்த்தை தெளிவாக போதிக்கிறது, அதெல்லாம் செய்ய வேண்டும். அது மாத்திரமில்லை, நீங்களும் நானும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த கன்னிகள் பாருங்கள், தேவ வார்த்தை ஒன்று சொல்ல இன்றைக்கு அவர்கள் வேறொன்று செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அப்படி செய்யக்கூடாது. தேவன் என்ன சொன்னாரோ அதைத்தான் செய்ய வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், பழைய காலத்திலே இஸ்ரவேலை ஆளும்படியாக தேவன் சாமுவேல் மூலமாக முதலாக சவுலை ராஜாவாக செய்தார், அபிஷேகித்தார். ஆகவே சவுல் இஸ்ரவேல் நாட்டை ராஜாவாக அவன் ஆட்சி செய்த காலத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக அமிலேக்கியர்கள் இருந்தார்கள். அந்த அமிலேக்கியர்கள் தேவனுக்கு விரோதமான மக்கள் இருந்தபடினால் தேவன் செய்தார், சாமுவேல் மூலமாக சவுலுக்கு கட்டளையிடுகின்றார், சொல்லி அனுப்புகின்றார், நீ போய் சவுலோடு பேசி அமிலேக்கிய நாட்டினை அழித்து போடு. அங்கு ஒரு மிருகமாகிலும் ஒரு குருவியாகிலும் ஒரு பறவையாகிலும் அங்கு மனுஷராகிலும் இருக்காதபடி எல்லாவற்றையும் அழித்து போடுன்னு சொல்லி தேவன் செய்தார். சாமுவேல் மூலமாக சவுலிடத்தில் சொல்லி அனுப்புகிறார். சவுலு போய் சொன்னான். அதே போல சவுலும் அமிலேக்கு நாட்டை அழித்தான். ஆனாலும் கூட என்ன செய்யவில்லை. தேவன் சொன்னபடி அமிலேக்கு நாட்டை அழித்தான். ஆனால் நல்ல கொழுத்த ஆடுகளை கொழுத்த மாடுகளை அழிக்காமல் சவுல் என்ன செய்தான், தன் அரண்மனைக்கு பின்னால் கொண்டு வந்து கட்டியிருக்கிறது. தேவனுக்கு தெரிந்து தேவன் தம்முடைய ஊழியக்காரரான தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை சவுலுக்கு அனுப்பினார். அப்பொழுது பாருங்கள், சாமுவேல் சவுல் திருப்பி பேசுகிறார். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் திருப்பம் பாருங்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 13 ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்கள். சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றினேன் என்றானாம். சாமுவேல் சவுலிடத்தில் சென்ற பொழுது சவுல் சாமுவேலை பார்த்து, நீர் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்,
தேவன் சொன்னதை, கர்த்தர் சொன்னதை நான் நிறைவேற்றினேன்னு சொல்லி தைரியமாக சாமுவேலிடத்தில் சவுல் சொன்னான். அப்பொழுது பாருங்கள், அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். உடனே சவுல் சொல்லி முடித்த அடுத்த நிலைமே அங்கு சாமுவேல் காதுக்கு ஆடுகள் கத்துக்கிற சத்தம், மாடுகள் கத்துக்கிற சத்தம் கேட்டது. உடனே சாமுவேல் கேட்டார், இந்த சத்தம் என்ன, இவைகள் எங்கிருந்து வந்தது என்று சொல்லி சாமுவேல் கேட்க. அதற்கு சவுல் பாருங்கள், அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகள் நலமானவைகளை உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பயிரிடும்படிக்கு தப்பவித்தார்கள், மற்றவர்களை முற்றிலுமாக அழித்து போட்டோம் என்றார். பாருங்கள், எவ்வளவு துணிகரமாக, எவ்வளவு தைரியமாக சாமுவேலிடத்திலே சவுல் சொல்வதை பார்க்கிறோம். தேவனுக்கு பலியிடும்படியாக, உம்முடைய தேவனுக்கு பலியிடும்படியாக ஜனங்கள் அதை நலமானதை கொண்டு வந்தார்கள் சொல்லி அவன் தேவனை ஏற்றுக்கொள்வாராம், தேவனை விரும்புவாராம். தேவன் ஒன்று சொல்ல சவுல் ஒன்று செய்யலாமா? அது எவ்வளவு தவறு. ஆகவே சவுல் கீழ்ப்படியாமல் தேவ வார்த்தை மீறி இதை செய்திருக்கிறார். பாருங்கள், தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரி எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடு சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போதல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர் நிர்மூலமாக்கி தீரும் மற்றும் அவர்கள் யுத்தங்கள் என்று சொல்லி உம்மை அந்த வழியாக அனுப்பினார். இப்படி இருக்கே, நீ கர்த்தரை சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தரை பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து என்ன? சாமுவேல் சவுலோடு பேசுகிறான். நீ சிறியவராயிருக்கிறீர், உனக்கு எந்த தகுதியும் இல்லை. அந்த நிலைமையிலே தேவன் உன்னை இஸ்ரவேலுக்கு தலைவராக நியமித்தாரே, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரே. அப்படி இருந்தும் நீ கர்த்தரை சொல்லி கேட்காமல் கொள்ளையின் மேல் பூந்து இப்படிப்பட்ட பொல்லாப்பை செய்தி என்னன்னு சொல்லி சாமுவேல் கேட்கின்றார். மீண்டும் சவுல் சொல்கிற பாருங்கள், சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தரை சொல்லி கேட்டு கர்த்தரனை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கு ராஜாவாகிய ஆகாக்கை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு கீழ்காலில் பழியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாக மாடு மாடில் பிரதானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றார். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம், சர்வாங்க தகனைகளும் பழிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கலாம் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்கள் நினைத்து பார்க்கலாம் செவி கொடுத்தல் உத்தமம் ஆம். எனக்கு அன்பாந்தல் எவ்வளவு அருமையான இந்த உதாரணம் பாருங்கள். கர்த்தருக்கு செவி கொடுக்கிறதை காட்டிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் அவருக்கு பிரியமாயிருக்குமோ? தேவன் சொன்னதை செய்யாமல் சொல்லாததை செய்தால் தேவன் சந்தோஷப்பட்டு நீங்களும் அனுக்கூட. பரிசுத்தாவியானவர் வேதாகமத்தன்மைக்கு பதிவு செய்திருக்கிறார். அவையான வேத வசனத்து மூலம் நம்மோடு பேசுகிறார். அந்த வேத வசனம் என்ன போதிக்கிறதோ அதைத்தான் நாம் செய்வோம். பாருங்கள், 1 யோவான் 3 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். யாமறிமாறி தேவன் சொன்னதை செய்யாமல் சொல்லாததை செய்தால் அது பாவம். பாருங்கள், ஆகவே சவுல் தேவன் சொன்னதை செய்யாமல் சொல்லாத ஒன்றை செய்தார். அமலேக்கியர் அழித்து போட்டு தேவன் சொன்னார். ஆனால் அமலேக்கியர் அழித்து விட்டு கொள்ளைத்த ஆடுகளை மாடுகளை கொண்டு வந்து கட்டுவதும் அல்லாமல் அது தேவனுக்கு பலியிடுவதற்காக என்று சொல்லி சாமியிடத்தில் சொல்கிறார். பாருங்கள், அது எவ்வளவு பெரிய தவறு. அப்போதுதான் சாமி சொன்னார், அவருக்கு கீழ்ப்படிதை காட்டிலும் அவருக்கு செவி கொடுத்ததை காட்டிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் அவருக்கு பிரியமாயிருக்கும். அடுத்த வருஷத்தில் பாருங்கள், ரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாக இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உண்மை ராஜாவை ராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். ஆமரிமார்களே, இது உண்மை நடந்தது. ராஜாவாகிய சவுல்
தேவன் வார்த்தை கேளாமல் போனதினால், தேவன் சொன்னதை விட்டு சொல்லாது செய்ததினால் ராஜாவிராதபடி தேவன் சவுலை புறக்கணித்து தள்ளினார். பாருங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் மனுஷர்கள் தங்கள் சொந்த விருப்பத்துக்கு எதை செய்தாலும் அது பாவம். பாருங்கள், அது ரண்டகம் பண்ணுதல், முரட்டாட்டம் பண்ணுதல், இவைகள் எதுக்கு ஒப்பாயிருக்கலாம்? விக்கிரக ஆராதனைக்கு சரி. இன்றைக்கு அநேகர் தான் செய்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை போதிக்கிறது. பரலோகத்தின் தேவனை நாம் தொழுது கொள்ளும் பொழுது அங்கு 5 அம்சங்கள் உண்டு. ஒன்று, அப்போஸ்தலர் உபதேசங்களை நாம் தியானிக்க வேண்டும், பாடல்கள் பாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற வேண்டும். கர்த்தருக்கின்ற இது 5 அம்சங்கள் இருந்தால்தான் அதற்கு பெயர் தொழுகை. அன்றைக்கு எத்தனை பேர் செய்கிறார்கள்? கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவது கிடையாது. ஏதோ 6 மாதத்துக்கு ஒரு முறை, ஏதோ மாதத்துக்கு ஒரு முறை. ஆனால் வேதவசனம் போதிக்கிறது. அப்போஸ்தலர் 20 வாரத்து முதல் நாளே அப்பம் விற்கும்படி சீசர்கள் கூடியிருந்திருக்கிறார்கள். உண்மை. இதை விட்டுவிட்டு என்ன சிலர் இன்றைக்கு ரண்டகம் பண்ணுகிறார்கள், முரட்டாட்டம் செய்கிறார்கள். இது விக்கிரக ஆராதனைக்கு சரியாது. அதே போல பாடல்கள் பாடும் பொழுது கூட கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் வசனம் உங்களுக்கு என்ன செய்து உங்களுக்குள் வாசமாயிருப்பதாக. பரலோகத்தின் தேவன் நாம் தொழுது கொள்ளும் பொழுது, நாம் பாடும் பொழுது சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் என்ன செய்யணுமாம்? இருதயத்தில் பக்தியுடன் பாடி என்று தான் சொல்லப்படுகிறது. பாடத்தான் வேண்டும். அந்த இசைக்கருவிகளுக்கு இடமே கிடையாது. அன்றைக்கு துணிந்து பாடும் பொழுது இசைக்கருவி உபயோகிக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய முரட்டாட்டம்! எங்கு பார்த்தாலும் பாருங்கள் பிள்ளைகளே, பிரிவினை குற்றத்தார்கள் தேவ வார்த்தைக்கு விரோதம் என்ன செய்கிறார்கள்? பாடுவது மாத்திரமில்லை, தாவீதை பண்ண செய்கிறார்கள், நடனமும் ஆடுகிறார்கள். எத்தனை இடங்களே பாருங்கள். இன்றைக்கு சினிமாவை போல, ஆர்கெஸ்ட்ராவை போல செய்கிறார்கள். மியூசிக் வைத்துக்கிட்டு, இசைக்கருவி வைத்துட்டு செய்கிறார்கள், ஆடுகிறார்கள், குதிக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அவமானம் பாருங்கள். கர்த்தர் தொழுகை கிரமமாயிராமல் இன்றைக்கு அக்கிரமமாக இருப்பதை பார்க்கிறோம். பாருங்கள், எவ்வளவு பெரிய பாவம். தேவன் சொன்னதை விட்டு விட்டு சொல்லாது என்று அநேகி செய்கிறார்கள். எவ்வளவு பெரிய தவறு. அந்த வார்த்தை எவ்வளவு தெளிவாய் போதிக்கிறது பாருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படும், தேவன் வார்த்தை கீழ்ப்படும். இதுக்கு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து கீழ்ப்படுத்தார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பாருங்கள். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகியாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அவர் குமாரனாயிருந்தும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டது கற்றுக்கொண்டிருந்தால் நம்மெல்லாம் ரட்சிப்பதற்கு அவர் காரணமாக, நம்மள ரட்சிக்க அவர் உலக ரட்சகராக உலகத்தில் வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை குறித்த வேதத்தில் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-11 வரை வாசிக்கும்போது அவர் தேவனுடைய குமாரனாயிருந்தும் அது என்ன செய்யவில்லை? கொள்ளையார் என்ன பொருளாக எண்ணவில்லை. அவர் என்ன செய்தார்? தம்மைத்தாமே தாழ்த்தி அருமையின் ரூபம் எடுத்து என்ன செய்தார்? மரண பரிந்து என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தவராக இருந்தார். பாருங்கள், எல்லா மக்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவை சுமந்தார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். தேவன் அவரை 3ஆம் உயிரோடு எழுப்பி உயிரோடு எழுந்து 40 நாட்கள் உலகத்தை நிரூபித்து காண்பித்து இன்றைக்கு பரலோகத்திலே பிதாவின் வலது பாகத்திலே வீற்றிருக்கிறார். தேவன் அவர் உயர்த்தினார். எல்லா நாவுகளும் அவரை கர்த்தர் அறிக்கைப்படும்படியாக எல்லா நாமத்துக்கு மேலாக தேவன் ஆண்டவராகிய இயேசுக்கு உயர்த்தினார். பாருங்கள், ஏன்? அவர் கீழ்ப்படிந்ததினால், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினால் தேவன் அவர் அதே போல் அறிவானே உங்களையும் நம்ம தேவன் உயர்த்துவார். அதற்கு என்ன செய்யும்? தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் சொல்வதை கேட்டு அதையும் நடக்க வேண்டும். சொல்லாத ஒன்றை செய்யவே கூடாது. பாருங்கள், வேதவசனத்தை கூட்டவோ குறிக்கவோ யாருக்கு அதிகாரங்கள் இல்லை. அனைத்து துணிந்து கூட்டுகிறார்கள், துணிந்து பாவம் செய்கிறார்கள். 1 Corinthians 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று சொல்கிறார். தேவனுடைய வார்த்தை என்ன எழுதியிருக்கிறது, என்ன அதைத்தான் செய்ய வேண்டும். தேவன் சவுலுக்கு சொன்னார், அமிலேக்கு நாட்டை அழித்து விடு, அங்கு ஒன்றும் இருக்கக்கூடாது, எல்லா திருமணமாக்கத்திலே தேவன் சாமி சொல்லி அனுப்பினார். அந்த சவுல் நினைச்சிட்டார்,
கொளுத்த ஆடுகளை கொளுத்த மாடுகளை கொண்டு வந்து தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அது எந்த விதத்தில் நியாயம்? தேவனுக்கு கீழ்ப்படியை காட்டிலும் அவருக்கு செவி கொடுத்தலை காட்டிலும் சர்வாங்க தகவலும் பலிகளும் அவருக்கு பிரியம். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பது கிடையாது. தேவனை ஏமாற்றக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். தேவனை வஞ்சிக்கிற மக்களாக இருக்கிறார்கள். அறிவாளே, நீங்களாலும் சத்திய வசனத்தை கேட்பதோடு மாத்திரமில்லை. யாக்கோபு 1 வாசிக்கும் பொழுது நாம் திருவசனத்தை கேட்கிறாய் மாத்திரமில்லை, நம்மை நாமே வஞ்சாத விடிக்கை அதன்படி செய்கிறாய் இருக்க வேண்டுமா? பாருங்கள், ரோமர் சபைக்கு பவுல் இருந்த பொழுது ரோமர் 5 திருப்புவோம். 19 வசனம் பாருங்கள். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படினால் அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். ஒரு மனிதன் கீழ்ப்படியாமல் போனதுதான் ஆதாம் கீழ்ப்படியாமல் போனதினால் அந்த ஆதாமின் சந்ததி, அதாவது நோவா காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 தலைமுறை வரைக்கும் அந்த ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமலே போனார்கள். நோவான் காலத்தில் தேவன் அந்த ஜனங்களை ஜல்லை பிரித்தினால் அழைத்தார். பாருங்கள், நோவா குடும்பத்தின் மூலமாகத்தான் இன்றைக்குள்ளே இத்தனை ஜனங்களும் கீழ்ப்படியாமல் போனதனால் அநேகர் கீழ்ப்படியாமல் போனார்கள். ஒரு மனிதன் கீழ்ப்படியாமினான். அதே நேரத்தில் கீழ்ப்படிந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள், நீதிமான்கப்பட்டார்கள். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தது போல நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படி, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்தால் மாத்திரமே நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமர். எனக்கு அன்பாந்தலே, இதை கேட்டு நீங்கள் நானும் கூட கர்த்தர் வசனத்தை கேட்டு அதை முன்னடந்து அதுக்கு நாம் கீழ்ப்படிவோம். நாம் கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமாக ஜீவிப்போம். தேவன் என்ன செய்வார்? அதிகமாக ஆசிரிப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்து அதே ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. பாருங்கள், இதைத்தான் பவுல் எபேசிய நாட்டு சபைக்கு எழுதி விளைகிறார். பாருங்கள், எபேசியர் 1 வாசிக்கும் பொழுது பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசாமரிமாறி இந்த பாக்கியத்தை நாம் இழந்து விடக்கூடாது. அது என்ன செய்யணுமாம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்தால் மாத்திரமே நாம் தேவனுக்கு பிரியமாக கீழ்ப்படிய வேண்டும். என்றால் நம்முடைய தாழ்மை அனைவர்கள் அநேகர் நினைக்கிறார்கள். அந்த தாழ்மை குணமில்லாமல் கீழ்ப்படியில் எண்ணமில்லை நினைக்கிறார்கள். இன்றைக்கு தங்களை தாங்களே பெரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு, தங்களை தாங்களே நீதமான சொல்லிக்கொண்டு, தங்களை தாங்களே பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பெருமையுடன் தேனிசராக எடுத்து நிற்கிறார். பாருங்கள், தாழ்மையுள்ள கிருபைகள் தாழ்மையுள்ளவர்கள் தான் கீழ்ப்படிவார்கள். ஆகவே நீங்களும் நானும் கீழ்ப்படிதல் உள்ள மக்களாக இருக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படி மக்களாக இருந்தால் தேவன் சிவார் அதிகமாக ஆசிரியப்பார்கள். ஆமரிமாக இந்த நாளில் கூட தனிமையான சத்தியத்தை கேட்கும்படியாக தேவனுக்கு வாய்ப்பை தந்திருக்கின்றார். சவுல் கீழ்ப்படியாமல் போனதனால் தேவன் செய்தார். சவுளை ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். ஆதாம் ஏவாளும் கீழ்ப்படியாமல் போனதும் செய்தார். ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாம் ஏவாள் தேவன் பிரித்தினார். அதே போல கீழ்ப்படிந்தவளை தேவன் ஆசிரிக்கிறார். பாருங்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டார். அதே போல நானும் கீழ்ப்படிந்து இந்த சத்தியத்தை மற்றவர்கள் சொல்லுவோம். சத்தியத்தை மற்ற இப்போது தனி ஆத்துமாக ஆதாயப்படுத்துவோம். தேவன் நிச்சயமாக ஆசிரிப்பார். எனக்கு அன்பாதலை கேட்டு நீங்கள் நானும் கூட கீழ்ப்படிதலோடு தேவனை பிரியமாக வாழ தேவன் உதவி செய்வாராக. இந்த வசனம் கேட்டு நம்மை ஆசிரிப்பார். நீங்களும் கூட செய்யுங்கள். மற்றவர்கள் கேட்கும்படியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கம் மிகுந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளும் கீழ்ப்படிதல் என்ற தலைப்பின் கீழ் வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கொடுத்து கிருபைக்காக தோற்றிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மக்களாக, உமக்கு பயந்த மக்களாக ஜீவிக்க தகுதி செய்யும். கர்த்தருக்குள் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.